அன்பு சகோதரர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திமுகவுடைய 5 முக்கிய அமைச்சர்களுக்கு பார்த்தீங்கன்னா நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷன் திடீர் தீர்ப்பு வழங்கியிருக்காரு. அந்த 5 அமைச்சர்கள் யார் யார், என்னென்ன அந்த தகவல்கள் பரிமாறப்பட்டிருக்கு, 5 அமைச்சர்களுக்கு சிறை தண்டனை கிடைக்குமா கிடைக்காதா, இதை பற்றி தான் இந்த வீடியோவில் முழுமையாக நம்ம பார்க்குறோம். ஸோ நம்ம சேனலில் புதியவராக இருந்தால் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. திமுக மற்றும் அதிமுக ஆட்சிகளில் முன்னாள் எம்பி மற்றும் எம்எல்ஏக்களாக இருந்தவர்களுடைய வழக்கை பார்த்தீங்கன்னா தாமாகவே சொந்த விசாரணை எடுத்து நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷன் அவர்கள் விசாரித்தார். இந்த வழக்குடைய விசாரணைகள் பார்த்திங்கன்னா பல்வேறு தரப்பட்டவர்களுக்கு பிடிக்கல. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா அவர்களும் இந்த வழக்கை நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷன் அவர்கள் விசாரிக்கக்கூடாது அப்படின்ட்டு திரும்பவும் கோர்ட்டில் பார்த்திங்கன்னா தாக்கல் போட்டிருக்காங்க. ஆனால் உச்சநீதிமன்றம் நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷன் அவர்களே விசாரிக்கலாம் அப்படின்ட்டு சொன்னதுனால தமிழகத்தில் இந்த திமுகவில் ஒரு 5 அமைச்சர்கள் பார்த்திங்கன்னா கையும் காலமாக ஆனந்த் வெங்கடேஷன் கிட்ட மாட்டிக்கிட்டாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா அமைச்சர் KKSSR, தங்கம் தென்னரசு, ஏவா வேலு, பொன்முடி இவங்க எல்லாமே உயர்நீதிமன்ற நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷனுடைய விசாரணையை செய்யக்கூடாது அப்படின்ட்டு அவங்க கோர்ட்டில் தாக்கல் பண்ணதுனால இப்போது புதிய அட்டவணை பிரகாரம் அவங்களுக்கு யார் யாருக்கு என்னென்ன அட்டவணை பிரகாரம் இந்தந்த அமைச்சர்களை நம்ம விசாரிக்கலாம் அப்படின்றத நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷன் அவர்கள் கொடுத்துட்டாரு. திமுக மற்றும் அதிமுகவுடைய முன்னாள் மற்றும் இந்நாள் ஊழல் வழக்கு யார் யார் என்ன தேதியில் ஆஜராக வேண்டும் அப்படின்ட்டு ஒரு புதிய டைம் டேபிளை கொடுத்துட்டாரு. ஸோ நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷன் தொடர்ந்து இந்த விசாரணையை நடத்துவார். வேறொரு நீதிபதிக்கு இந்த வழக்கை மாற்றப்பட்டால் அப்படி மாற்றப்படுறப்போ மிகப்பெரிய அளவில் திமுகவுக்கு ஏமாற்றம் தான். ஏன்னா ஆல்ரெடி ஜெயச்சந்திரன், நீதிபதி ஜெயச்சந்திரன் அவங்க பார்த்திங்கன்னா மோஸ்ட் டேஞ்சரஸ். பொன்முடிக்கு பார்த்திங்கன்னா 3 ஆண்டுகள் சிறை தண்டனையும் 50 ஆண்டுகள் 50 லட்சம் ரூபாய் அபராதமும் விதித்த நீதிபதி. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷனிடமிருந்து தப்பித்தால் கூட இந்த நீதிபதி மோஸ்ட் டேஞ்சரஸ் நீதிபதிகிட்டேருந்து தப்பிக்க முடியாதுங்க. பிப்ரவரி 12 மற்றும் 13 தேதிகளில் KKSSR உடைய வழக்கு விசாரணைக்கு வருகிறது. பெரியசாமியுடைய வழக்கு 13 மற்றும் 14ஆம் தேதியில், பொன்முடியுடைய செம்மண் கடத்தல் வழக்கு பார்த்திங்கன்னா பிப்ரவரி 19 மற்றும் 20, 21 தேதிகளில் வழக்குடைய விசாரணை வருதுங்க. இந்த தீர்ப்புகள் எல்லாமே பார்த்திங்கன்னா திமுகவுடைய அமைச்சர்களுக்கு எதிராக வருவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதனால் அமைச்சர்கள் பார்த்திங்கன்னா 5 அமைச்சர்கள் நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷனோட கையும் களவுமாக மாட்டிக்கிட்டார். ஸோ அதனால் அடுத்தடுத்து பார்த்திங்கன்னா அமைச்சர்கள் கைதாகப்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. பொறுத்து நாம் பார்க்கலாம். தமிழகத்தில் என்னென்ன நடக்குதுன்றது அரசியல் வட்டார தகவல்களை உடனுக்குடன் நீங்கள் பெறணுமா நம்ம சேனலோடு இணைந்திருங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.